வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். பிகாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஈவன் ஸ்மாக்டவுனை பார்த்து சலிச்சு போன நமக்கு இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நான் கண்டிப்பாக ஷோடைய ஓப்பனிங்லேயே சொல்கிறேன், 10க்கு 10 ரேட்டிங் கொடுக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கான என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழ் ரிவ்யூவாக பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நீண்ட நாளுக்கு அப்புறமா நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்ச உடனே என்ட்ரன்ஸ் கொடுத்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் என்ன பேசினார் அப்படிங்கிறது லென்த்தான வீடியோ. ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர் தான் பேசிகிட்டு இருந்தார். அவருக்கும் பார்லிமெண்ட்டுக்குமான செக்மெண்ட்டு அதை நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறோம். என்ன பேசினார் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் இதில் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் மக்கள் எல்லாருமே நேசிக்கிறத பார்த்து எக்னாலஜ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரான்சன் ரீடு கூட மேட்ச் இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அண்ட் மை பிரதர் ஜே ஊசை ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பால் ஹேமன் ஐயா வந்துட்டார். பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராக் லெஸ்னர் கூட இருக்கும்போது அவன் பீஸ்டைல் ஸ்லேயர் ஆனா, உன் கூட இருக்கும்போது நீ ட்ரைபல் சீஃப் ஆன, ஆனால் நீ என்னை மதிக்கலை, அதனால் நான் அவனை விட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் நான் லவ் பண்ணுறேன், நீ ட்ரைபல் சீஃப் தான், நான் இப்போ கூட அவனை எக்னாலஜ் பண்ணுவேன், ஐ லவ் யூ ரோமன். பட் ஆனால் காலம் வந்து இப்போ செத்ரோலன்ஸ் பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செத்ரோலன்ஸை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. அண்ட் சுனாமி பிரான்சன் ரீட் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ ட்ரைபல் தீஃபாக இருக்கிறாரு. ஸோ நீ அவனை எக்னாலஜ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு சமூன் ஃபேமிலியாம். இதை கேட்டு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ சமூன் ஃபேமிலின்னா திருடக்கூடாது, என் ஷூவை தந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ சமூன் ஃபேமிலி அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா, நான் சமூன் ஃபேமிலியே கேடு கட்டவேண்டா, நான் ட்ரைபிள் சீஃபெல்லாம் கிடையாது, நான் ட்ரைபிள் தீஃபு, திருடன் எப்படிடா ஒத்துக்குவான்னு சொல்லிட்டு அந்த மாலையை பார்லிமெண்ட்டை கொடுக்குறாரு. ரோமன் பேசி பேசி பார்த்தாரு, சரி இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸும் பிரான்சன் ரீடும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அடாடடா, இந்த ரோமனை தான் எதிர்பார்த்தேன். ஆவுனா மெயின் ஒன்று நடக்கும்போது அப்படியே ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறது, அப்படியே போகிறது, அந்த வேலை இல்லாமல் இப்படி ஒரு ஸ்பீச்சை தான் எதிர்பார்த்தேன். பங்கமாக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. ஸோ ரோமன் ரெயின்ஸும் பிரான்சன் ரீடும் மாறி மாறி அடிச்சுக்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸு, ரெஃப்ரி 2 பேருமே பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. ஆனாலும் பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு சுனாமியை போட்டு சுனாமியின் மலையை நனைய வைக்கலாம், மறுபடியும் ஷூ திருட தான் பார்க்குறாரு. ஷூ திருடன் ரோமன் ரெயின்ஸ் அவரோட பேரே எழுதிட்டார் ஷூவில், ஆனாலும் திருட தான் செய்வேன்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கப்புறமா என்ன, செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் விலக்கி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் போகும்போது ஒன்று சொல்கிறாரு, இது இதோட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி ஏதாவது பண்ணுவார் போல இருக்குது. அண்ட் காய்ஸ், இப்போ மண்டே நைட்ரா ஷோ இனிதே ஆரம்பிக்கிறது. இன்றைக்கான என்னென்ன மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட். ரியா ரிப்ளே வர்சஸ் ரெக்சன் ஃபெரஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், பெண்டா வர்சஸ் ஹசகண்டா கோஃபி கிங்ஸ்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், பெக்கிலேஜ் அட்ரஸ்ட் வித் நிக்கி பெல்லா. ஸோ நிக்கி பெல்லாவை பற்றி ஒரு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஷோ LA நைட் வர்சஸ் ப்ரான் பிரேக்கருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. சரி, அப்படியே கேமரா கொண்டு பேக் ஸ்டேஜுக்கு கொண்டு போனாங்கன்னு வைங்களேன். அங்கே எல் கிராண்ட் அமெரிக்கானோ கிட்ட பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பேசிகிட்டு இருக்காரு. ஸோ டாமினிக் வந்து இப்போ ஆர்டர் கொடுக்குறாருங்க, நான் பாரு இன்றைக்கி ஜேடி மேக்டோனுக்கு ஒரு மேட்ச் இருக்குது ட்ராகன் லீக் கூட, அதெல்லாம் அவன் வின் பண்ணிட்டு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டாமினிக் சொல்கிறாரு. ஸோ ஃபின் பேலரும் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட தான் போகிறாரு. இன்றைக்கி ட்ராகன் லீக்கும் இவருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. இந்த AAA ரெஸ்லிங் கம்பெனியில் ஆட்டோமேட்டிக்காக ரிமோட் கண்ட்ரோலில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராகன் ரெக்கையை வச்சுருந்தாருல ட்ராகன் லீ, அதே ரெக்கையை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு போல இருக்குது. பரவாயில்ல, அதே நான் பின்னாடி வாள், ஓ ட்ராகனுக்கு வாளா, பசியில் மெலிஞ்சு போன ட்ராகன் மாதிரிலாம் இருக்கீங்க ட்ராகன் லீ. சரி, ஓகே, அவருக்கும் ஜேடி மெக்டனுக்குமான மேட்ச் நடக்குது. ஸோ ஆக்சுவலி ஃபின் பேலர் இந்த மேட்ச்சில் இருக்கிறாரு, துணையாட்டு இருக்கிறாரு. ஆனால் ஃபின் பேலரையும் தாண்டி இன்றைக்கி ட்ராகன் லீ வெற்றி பெற்றிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைமை விட லாங் டைமாக ட்ராகன் லீ ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வெற்றி பெறதை பார்த்துருக்குறேன். பரவாயில்ல, இதாச்சும் வாய்ப்பு கொடுத்தாங்க WWE, அது வரைக்கும் நல்ல விஷயம். அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம கேமரா ஆங்கிலேஷனை கொண்டு போனாங்கன்னா அந்த பக்கம் LA நைட் இருக்காரு. LA நைட்டுக்கும் இன்றைக்கி ப்ரான் பிரேக்கருக்கு மேட்ச் இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நான் அவனை வீழ்த்துவேன் அண்ட் ஹெவி வெயிட் சாம்பியனாக நான் வந்து கிளாஸின் பெருசில் மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி LA நைட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி LA நைட்டுக்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் மேட்ச் இருக்குது. போன வாரம் ஜே ஊசோக்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் மேட்ச் இருந்து ஜே ஊசோ ப்ரான் பிரேக்கரை வீழ்த்திட்டாரு. ஆனால் LA நைட் இன்றைக்கி வீழ்த்துவாரா இல்லையா அப்படிங்கிறதை நாம் கொஞ்சம் காத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. சரி, இது நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்டாவுடைய நேரம்.
பெண்டாக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குன்னு சொல்லி அது நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படியே பேக் ஸ்டேஜில் கேமரா மறுபடியும் காட்டுறாங்க. ஜேடி மேக்டெல்லாம் தோற்று போயிட்டார்ல, அதை பற்றி கோவப்படுறாரு டாமினிக் மிஸ்டீரியோ. ஸோ ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்காரு ஃபின் பேலர், நீ ஏன் ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னு. நான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ப்பா, என்னுடைய ஸ்டோரியை நான் பார்க்கணும்ல, சரி ஒரு சான்ஸ் தரேன், இன்றைக்கி நீ ஒரு மேட்ச் விளாடு ஏடிஎஸ் ஸ்டைல் கூட அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்றாரு ஃபின் பேலரை. பார்த்தீங்களா, டாமினிக் மிஸ்டீரியோ கோத்து விட்றாரு. ஸோ கோத்து விட்டுட்டு நான் ராட்ரிகஸ் கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். டாமினிக்கு நீங்கள் பொம்பளைக்கு கூட மட்டும்தான் தனியாக பேசுவீங்களா? ஸோ இப்போது ஃபின் பேலருக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் வேறு இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது, அதுவும் அஃபிஷியலாக இருக்குது இந்த நேரத்தில். சரி, அடுத்தது நம்ம இப்போ மெயின் ஷோக்கு பார்த்தோன்னா அந்த பெண்டாக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்குமான மேட்ச் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி கோஃபி கூட எக்ஸியர் ரூட் இன்றைக்கி இருக்கிறார். அந்த ஒரு பெரிய ஹெல்ப் இருக்கிறதுனாலயே இன்றைக்கி ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் வந்து வின் பண்ணிட்டாரு. ஆஃப்டர் லாங் டைம் கோஃபி கிங்ஸ்டன் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சில் வின் பண்ணி நான் பார்க்குறேன். ஆமாம், நானும் அதான் சொல்கிறோம்ல, இன்றைக்கான ரா வந்து ஒரு சிலருக்கு நல்ல வரப்பிரசாதமாக இருந்திருக்குது. ஓப்பனிங் மேட்சாக இருக்கட்டும், வின்னிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்திருக்குது. அண்ட் ரியா ரிப்ளே இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது ரெசன் வெரஸுக்கு கூட. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கால் இன்ஜுரி வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யூஎஸ்கே வராங்க. யூஎஸ்கே பார்த்தீங்கன்னா நான் பார்ப்பேன், நமக்குள்ளே பிரச்சனையெல்லாம் போன வாரம் வந்தது, அதுக்கு காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிக்க, நான் உன்ட்டு அப்பாலிச்சு கேட்டுக்கிறேன், நம்ம பழைய எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் குழாவி பேசிகிட்டு இருக்கிறத பின்னாடி பாருங்கள், அர்த்தத்தில் யாருக்கு எட்டி பார்க்க தெரியுது அவங்களுக்கு, ஆஸ்காவும் கேரி செய்யணும் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத ரகசியமாக ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி ரியா ரிப்ளே கூட பேசினா ஆஸ்காக்கு பிடிக்காது. அவள் கை காட்டி பாருனப்பா, நம்ம இவ்வளோ பேசி சொல்லியும் அவள் ரியா ரிப்ளே கூட தான் சேர்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற கோவத்தில் கடுப்பில் இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான கண்டென்டராக செலக்டாக இருக்கிற ஸ்டெஃப்னி வார்க்கர் இப்போ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத முடியலை. ஸோ அதை பற்றி ஆடம் பியர்ஸ்ட்டை பேசியிருக்கும்போது நிலமை எனக்கு புரியுதுமா, இப்போது கிளாசின் பேஸில் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக நீ மோத முடியாது, பட் ஆனால் நீ கண்டென்டர் தான். நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன், இந்த கிளாஸ் இன் பேரிஸ் பிரச்சனை முடியட்டு, அதுக்கப்புறமா இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பான ஒரு கண்டெண்டர் மேட்ச் வச்சு அதில் வின் பண்ணுறவங்க கூட நீ ஒரு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மேட்ச் நான் செட் பண்ணுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பெக்கி லீச்சோடைய நேரம். பெக்கி லீச் அட்ரஸ்ட் வித் நிக்கி பெல்லா. ஸோ நிக்கி பெல்லாக்கும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை பற்றி பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலி நிக்கி பெல்லா ஒரு ஹால் ஆஃப் ஃபேமர் ரிட்டையர் ரெஸ்லர். ஸோ அதை பற்றி கேவலமாக பேசியிருக்கும் போது, நான் ரிட்டையர் ரெஸ்லர்லாம் இல்லை, உன் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், கிளாஸ் இன் பேரிஸில் உன்னுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கி பெல்லா சொல்ல, நிக்கி பெல்லாக்கும் பெக்கி லீச்சுக்கும் இந்த நேரத்தில் மேட்ச் அஃபிஷியல் ஆகிட்டு. ஸோ கிளாஸ் இன் பேரிஸில் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக பெக்கி லீச்சுக்கும் நிக்கி பெல்லாக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. இட்ஸ் அஃபிஷியல் கைஸ். இது உண்மையிலேயே ஒரு பங்கமான மேட்ச்சு. இந்த மேட்ச் ஒரு அன்எக்ஸ்பெக்டடுங்க, எதிர்பார்க்காத நேரத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு மேட்ச். சரி, ஓகே, சந்தோஷம் தானே. அடுத்த கட்டமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேக் ஸ்டேஜில் சிஎம் பாங்க் சொல்கிறாரு, இன்றைக்கி எல்ஏ நைட்டுக்கு மேட்ச் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் இதாக பண்ணுவீங்களாம் கேட்கும்போது, எல்ஏ நைட்டுக்கும் எனக்கும் ஆகாது, ஸோ எனக்கு எல்ஏ நைட்டு கூட பிரச்சனை இல்லை, எனக்கு ஹெவி வெயிட் டைட்டில் தான் தேவைப்படுது, ஸோ அதனால் எல்ஏ நைட்டோட பிஸ்னஸில் நான் வந்து தலையிட மாட்டேன், ஸோ எல்ஏ நைட் அவனுடைய வேலையை பார்த்துக்கட்டு, ஸோ நான் இன்றைக்கி அவனோட மேட்ச்சில் இன்டர்ஃபியூ ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆகிட்டார், அது ஒரு தனி கட்டப்பட்ட கதை. சரி, நம்ம அடுத்த கட்டமாக இப்போது அடுத்த மேட்சை பற்றி பார்க்கலாம். ரியா ரிப்ளேக்கும் ரொக்சன் ஃபெரஸுக்குமான மேட்ச்சு. ஆக்சுவலி ரியா ரிப்ளேக்கும் ரொக்சன் ஃபெரஸுக்கும் நிறைய தடவை மேட்ச் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு தடவை கூட ரியா ரிப்ளே தோற்றது கிடையாது. ரொக்சன் ஃபெரஸ் தான் தோத்துட்ருக்காங்க. இந்த மேட்சும் அப்படி தாங்க. ரியா ரிப்ளே வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா டாமினேஷன், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி டாமினேஷன், அதுவும் அவங்க இந்த ஒரு பொசிஷனில் பின்ஃபால் பண்ணுவாங்க பாருங்களேன், அது வேறு லெவலு. நியோமி ப்ரெக்னென்ட் ஆகும்போது நியோமியை இப்படியே அவங்க பின்ஃபால் பண்ண அந்த ஃபோட்டோவை போட்டு ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஐ எம் யர் டேடின்னு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட இது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே வந்து பயங்கரமாக ரியா ரிப்ளே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யோஸ்காய் தான் வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ பழையபடி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போன நட்பு ஒன்று சேர்ந்துட்டு, அண்ட் பிரான்சன் ரீட் பேக் சைடில் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க, முக்கிட்டு இருக்காரு. என்னடா பாத்ரூமில் இருக்காருன்னு பார்த்தா பாத்ரூம் இல்லைங்க, செத்துலான்ஸ் கூட தான் இருக்கிறாரு. பாலியம் முகத்தை பாருங்களேன், என்னடா இப்படி முக்கிட்டு இருக்கான், வரலையோ அப்படின்னு பார்க்காரு போல இருக்குது. காலையில் வரலையா, பிரான்சன் ரீட் அப்படி முக்கிட்டு இருக்காருங்க. செத்துலான்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட இஷ்யூ இருக்குது, ரோமன் ரெயின்ஸை நீ வீழ்த்தணும், ஸோ அதுக்காக அவன் ஃபுல் ஃபோக்கஸிங்கையும் கொலவரியோட வச்சுக்க, நீ கோவமாகவே இரு அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி பிரான் பேக்கர் கிட்ட லாஸ்ட் வீக் நீ லாஸ் பண்ணது ஓகே, பட் நான் இன்றைக்கி எல்ஏ நைட்டை நீ கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும், எல்ஏ நைட்டை நீ கண்டிப்பாக வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி செதுலான்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை தூண்டி விட்டுட்டுருக்காரு. சரி, அப்படி அவர் தூண்டிக்கிட்டு இருக்கிட்டு நம்ம இப்போ மெயின் ஷோக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டு சரி ஏஜே ஸ்டைல் இருக்கார்ல, அவருக்கும் ஃபின் பேலருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மேட்ச் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி
பேக் ஸ்டேஜில் ரியா ரிப்ளையும் யோஸ்காயும் பழையபடி ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நம்ம பழையபடி ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆஸ்கை கடுப்பாயிட்டாங்க. நீ எங்கள் கூட துரோகம் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்துட்டியா, எப்படி சேருவேன், எங்கள் நட்பெல்லாம் போச்சா, நம்ம ஒரு எப்படி பார்த்த ஜாப்பனீஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் யோஸ்கா சொல்கிறாங்க அவள் வந்து நல்லவ தான், என்னை ட்ரஸ்ட் மீ, அவள் நம்ம டீமில் ஒருத்தியாக இருப்பா, ஸோ நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பா, ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்கா ஏற்றுக்க மாட்டுக்காங்க, கோவப்பட்டு போயிடறாங்க. கேரி சென்ட்டு சொல்கிறாங்க, கேரி நீயாவது என்னை ஏற்றுக்க, என்னை நம்பு அப்படின்னு சொல்லும்போது கேரி செய்யணும் பார்த்தீங்கன்னா ஆஸ்கா பின்னாடியே தான் போகிறாங்க. கூடிய சீக்கிரம் யோஸ்காய்க்கு இவங்க 2 பேர்னால ஆப்பு பெருசாக காத்திருக்குன்னு நினைக்கிறேன். இது நடந்துகிட்டு இருக்க ஏஜே ஸ்டைலுக்கும் ஃபின் பேலருக்குமான அந்த மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டனும் இருக்கிறாரு. அதையும் தாண்டி இந்த மேட்ச்சில் ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாரு. ஏஜே ஸ்டைல் ஒரு ஆசம் வெற்றி ஃபார் நவ். சரி, அப்படியே இன்னொரு பக்கம் கொண்டு போனால் நம்ம ஜே ஊசோ வந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு தனியாக. நான் பாரு, நான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன், ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறது தான் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸிங்னு யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு? ஐயா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸிங் என்னது அப்படிங்கிறது எனக்கும் நல்லாவே தெரியுது. ஸோ ஜே, நீ கவலைப்படாத, நான் வந்து பிரான்சன்கிட்ட வீழ்த்துவேன், நீ வந்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவே. ஸோ ஃபேமிலி ரீயூனியன் ஆகும், கண்டிப்பாக நம்ம வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் சாம்பியன் ஆகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸ் பிரான்சன் ரீட் கதையை முடிக்கிறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் போட்டுறாங்க. ஆக்சுவலி லைரா வெல்கேரியா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொமோ, அதில் பெய்லி வந்து அவங்களுடைய பழைய கேரக்டரை யோசிச்சு பார்க்குற மாதிரியும், அதான் வீக்லி வந்து பெய்லி வந்து அவங்களுடைய கேரக்டர் சேஞ்சிங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்கல்ல, அந்த வீடியோவை தான் போட்டு காட்டுறாங்க. டிங் டாங் ஹலோ, டிங் டாங் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதில் கேட்டுட்டு இருக்குது. பெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் மாற மாதிரி அந்த ப்ரொமோ போட்டு காட்டுறாங்க. இதை பார்த்தா லைரா வெல்கேரியா பார்த்தீங்கன்னா அவளுக்கு இன்ஜூரியா இல்லாட்ட என்ன பிரச்சனை, மெடிக்கல் அப்டேட்டை நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காக பெய்லி வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஆடம் பிஎஸ் கிட்ட லைரா வெல்கேரியா பேசிகிட்டு இருக்காங்க. ஆடம் பிஎஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் ஆனால் அதை பற்றின அப்டேட் எதுவுமே பேசலை. அதே மாதிரி இன்றைக்கி ஃபின் பேலர் தோற்று போயிட்டார்ல, அங்கே இடத்துக்கு வந்து ஏஜே ஸ்டைலு டாமினிக் மிஸ்டீரியோ ஏஜே ஸ்டைலுக்கும் ஜேடி மெக்டனுக்கும் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஜேடி வந்து ஏஜே ஸ்டைலுடைய கதையை வீழ்த்துவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. கடுப்பான ஆடம் பேசி, என்னப்பா நீ வந்து ஜென்ரல் மேனேஜரா, நீயே மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறா, சரி நான் இப்போ மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் ஏஜே ஸ்டைலுக்கு மேட்ச் தான், ஆனால் அது வந்து ஜேடி மெக்டனை கூட இல்லை வாங்க கூட, அதுவும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காகன்னு சொல்லும்போது ஃபின் பேலருடைய சிரிப்பை பாருங்களேன். ஏண்டா ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வச்சுட்டு என்னடா ரொம்ப சீனாக போட்டு அடக்க, அதை புடுங்குறேன் பாருன்னு சொல்லிட்டு சரியாக போல இருக்குது. நெக்ஸ்ட் வீக் டாமுக்கு கண்டிப்பாக டம்மனக்கா டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது எல்ஏ நைட்டுக்கும் மேட்ச் இருக்க போது இல்லை, எல்ஏ நைட்டுக்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் அதில் பிரான்சன் ரீட் வருவான்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜ்லேயே நம்ம அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அடின்னு அடித்து அப்படியே பேக் ஸ்டேஜ்லேயே இவங்க 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. ஸோ அதே நேரத்தில் ப்ரான் பிரேக்கர் இருக்கார்ல, அவரும் ஒரு சூப்பர் பஞ்சு வாங்கிட்டார் ஃபஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ்ட்ட. அப்படியே கறங்கிட்டு இருக்கும்போது எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸை பார்க்கட்டு வா நம்ம சண்டை போடலான்னு சொல்லிட்டு இவங்க மாறி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ரிங் என்ட்ரன்ஸுக்கு வராங்க. ஸோ இப்போ எல்ஏ நைட்டும் ப்ரான் பிரேக்கருமான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி பயங்கரமாக சண்டை போட்டு ஒரு பெரிய கலவரத்தையே ஏற்படுத்திட்டாங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு சண்டை. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர், நமக்கு தெரியும் ப்ரான் பிரேக்கர் கொஞ்சம் பலசாலின்னு, போன வாரம் ஜே ஊசோ கொடுத்துட்டாரு, இன்றைக்கி எல்ஏ நைட்டு தோப்பார மாட்டார். ஸோ ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் இன்றைக்கி எல்ஏ நைட்டுடைய கதையை முடித்து வின் பண்ணதுக்கப்புறமா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா செத்த பாம்பு அடிக்கிறது சகஜம் தானே, செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் செத்து கிடக்கிற எல்ஏ நைட்டாக பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ காப்பாற்றுறதுக்காக வராரு. ஏன்னா அவர் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக செத் ராலின்ஸ் கூட மொதப்படாரு. ஸோ அதனால் ஜே ஊசோ வந்து காப்பாற்றுறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு கை குறையுது. ஏன்னா ஒரு ஃபேட்டல் 4 மேட்ச்சு 3 பேர் வந்தாச்சு, இன்னும் ஒரே ஒருத்தர் கம்மியாகுது. ஆனால் அந்த ஆள் வரமாட்டேன்னு சொன்னார். மக்கள் எல்லாருமே அவரோட பேரை சொல்கிறாங்க. யாருன்னு தெரியும் நினைக்கிறேன், சிஎம் பாங். சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். யார் வந்தாலும் பரவாயில்ல, சிஎம் பாங் வந்தால் மட்டும் தலைவனுக்கு முகம் அப்படியே மாறிடும், நீ ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ப்ரான் பிரேக்கரும் சிஎம் பாங்கும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. சிஎம் பாங் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சமாளிச்சுட்டு ரிங்கில் நிற்கிறாரு. செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தடுத்து நிறுத்துறாரு. ப்ரான் வேண்டாம், விட்டுத்தள்ளு கொஞ்சம் வேடிக்கை பாரு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. பார்த்தா சிஎம் பாங் ஆக்சுவலி காப்பாற்ற தானே வந்திருக்காரு. அது ஜே ஊசோவும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த எல்ஏ நைட்டுக்கு என்னாச்சுன்னு தெரிலங்க, நீ எதுக்கிட்டா வந்தான்னு சொல்லிட்டு சிஎம் பாங் அடிச்சுக்கிட்டு கிடக்காரு.
அவன் சும்மா தானே இருந்தான். அடிச்சது மட்டும் இல்லாமல் தடுக்கிறதுக்கு ஜே ஊசோ வராரு. ஜே ஊசோவும் லைட்டாக அடிச்சிட்டாரு. ஜே ஊசோ பொறுத்தார் பூமி ஆளுவார் இப்படிலாம் சொல்லி பார்த்தாரு. சரி இதுக்கப்புறம் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஜே ஊசோ கடுப்பாயிட்டார். ஆக்சுவலி இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக பார்க்குறது செத்ரோன்ஸ் தாங்க. அது உத்துப்பார் சொல்லிட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாராம். பார்த்தா எல்லை நைட்டும் சிஎம் பங்கும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதுக்கப்புறமா சொன்னது தான், ஜே ஊசோ அட்டாக் பண்ணும்போது ஜே ஊசோ கடுப்பாய் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் கிக்கை பார்த்தீங்கன்னா போட்டுட்டார் எல்லை நைட்டுக்கு. சிஎம் பங்க் பார்க்குறாரு, என்னடா அடிச்சுட்டா இவனை, அடுத்து நம்மளும் அடிப்பானான்னு பார்த்தா எஸ் ஜே ஊசோ சிஎம் பாங்குக்கும் ஒரு சூப்பர் கிக்கை போட்டார். ஸோ 2 பேரையுமே அட்டாக் பண்ணிவிட்டு இப்போ ஜே ஊசோ கெத்து காடி நிற்கார். ஆக்சுவலி எல்லை நைட்டுக்கு அட்டாக் பண்ணது கூட அவர் சந்தோஷப்படலாங்க செத்ரோன்ஸு. சிஎம் பாங்கு அட்டாக் பண்ணோன்னே செத்ரோன்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் ஈட்டு போட்டு சந்தோஷப்படுத்துட்டாரு, நீ செமையாக பண்ணியிருக்க, சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு. ஸோ ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிங்கிளாக ஒரு கெத்து காட்டியிருக்காரு. அண்ட் இதே கெத்தோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை கிளாஸ் இன் பேரிஸில் வெற்றி பெறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். மக்கள் எல்லாருமே ஈட் மூமெண்ட் போட்டு ஜே ஊசோவை அப்படி ஆரவாரப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்டிங்கோட இன்றைக்கி ரா முடிஞ்சது. ரா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கொண்டு போனாங்க. இதே மாதிரி வீக்லி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். உங்களோட ரேட்டிங் என்ன? நான் கண்டிப்பாக 10க்கு 10 கொடுப்பேன். உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் கவனிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.